வணக்கம். இன்னைக்கு காலத்தோட ஆரம்பத்துக்கு, அதாவது மனித குலத்தோட ஆரம்ப காலத்துக்கே உங்களை சூட்டிட்டு போறேன். அதான் ஏவா பத்தின ஒரு அழகான கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லாமே அமைதியா இருக்கிற ஏதே அப்படின்னு ஒரு அழகான தோட்டத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. அங்க பழங்க நிறைய இருக்கு, ஆறுகள் ஓடுது, பறவைகள் பாடுது. அது ஒரு சொர்க்கம். இந்த மாயாஜால இடத்துல கடவுள் ஆதாம் அப்படின்னு முதல் மனிதனை படைக்கிறார். ஆதாம் கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவா இருக்கு. அதனால ஆதாம் பக்கவாட்டு எலும்புல இருந்து கடவுள் ஏவாலை முதல் பெண்ணை படைக்கிறார். இப்போ அவங்க தனியா இல்லை, அவங்க ஒன்னா இருக்காங்க, வாழ்நாள் முழுதும் துணையா இருக்காங்க. ஆனா இங்கதான் கதை சுவாரஸ்யமா மாறுது. கடவுள் அவங்களுக்கு ஒரு எளிய விதியை சார், அந்த ஒரு சிறப்பு மரத்தில் இருந்து பழுது சாப்பிடாதீங்க. அது யானை மரம். ஒரு தந்திரமான பாம்பு ரூபத்தில் ஆசை வருது. அந்த பாம்பு ஏவாள் கிட்ட, ஏன் அதை சாப்பிடக்கூடாது, அது உன் கண்களை திறக்கும் அப்படின்னு ரகசியமா சொல்லுது. ஏவா ஒரு கடி கடிக்கிறான், அதாமும் கடிக்கிறான். திடீர்னு எல்லாமே மாறுது. அவங்க புதுசா உண்ணுனாங்க, குற்ற உணர்வு, வெக்கம். அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க, ஆனா கடவுள் அவங்களை கண்டுபிடிச்சிடார். அவங்க விதியை மீறினாலும் கடவுள் அவங்களை கைவில்லை. அதுக்கு பதிலா அவர் அவங்களுக்கு உடைகளை கொடுத்து ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்க உலகனுப்புறார், நம்ம எல்லாரையும் போல. இந்த கதை தவறுகள் பத்தினது மட்டும் இல்லை, இது கத்துக்குது, வளருது, மறுபடியும் ஆரம்பிக்குது பத்தினது. அதனால அடுத்த முறை நீங்க ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் போது ஆதாம் ஏவாளை நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் நம்ம தடுமாற்றங்கள் இருந்து கத்துக்கிறோம். கேட்டதுக்கு நன்றி. அடுத்த கதையில சந்திப்போம்.